ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு தோட்டத்துக்கு போய். லாஸ்ட்டாக ஒரு விளாக் போட்டிருப்பேன், அப்போ போனால் தான். அதுக்கப்புறம் நான் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்லேயே இருந்து ஒரு மாதிரியே இருக்குது. சரி, அப்புறம் எங்கே போகிறது, வெளியெல்லாம் எங்கேயும் போக முடியாது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போலீஸ் பிடிக்கிறாங்க, அதனால நான் வந்து மாஸ்க் போட்டுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மாஸ்க் யூஸ் பண்ண முடியறதில்ல. போட்டால் வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கண் வலிக்கிற மாதிரி இருக்குது. அது எதனால அப்படின்னு தெரில, இல்லை எனக்கு மட்டும்தான். நான் ஒரு சில தலை வலிக்குதுனாங்க, எனக்கு கண்ணும் சேர்ந்து வலிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் இந்த பூ பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் வாங்கினதான். இந்த பூ வந்து 240 ருப்பீஸு. நான் வந்து 2 முழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். பார்த்தா இது பார்த்திங்கன்னா 120 ருப்பீஸாம் ஒரு முழம். 2.5 முழம் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. 240 ருப்பீஸாம். சரி 2 முழம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். வைப்போம் இந்த டைம் 250 ரூபாய்க்கு பூ. ஆனால் ரொம்ப விலையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதமே இவ்வளோ விலையாக இருக்குது. கேட்டால் பூ வரல அப்படி இப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சூப்பராக இந்த ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஈச்சனாரி பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க பாருங்கள், அதுவும் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிணத்துக்கடவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளுப்பாடி கேட் சொல்லுவாங்க, அது எல்லா பாலமே பொள்ளாச்சி ரோட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. உக்கடை மட்டும்தான், உக்கடத்துக்கு பக்கத்தாடி போட்டுட்ருப்பாங்க இல்லை பாலம். உக்கடை ஏறினா நம்ம வந்து சுந்தராவரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போய் இறங்குவோம். அது வரைக்கும் அந்த பாலம் மட்டும் ரெடி ஆகிட்டால் நம்ம சூப்பராக இப்போவே பார்த்திங்கன்னா 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்தாச்சு. அதுவே அதிகம் தான். 30 மினிட்ஸ் இருந்தால் போது சல்லுன்னு வந்துடலாம். ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக ரொம்ப நல்லாயிருக்கு ரோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு இப்போ வந்தாச்சு. மழை பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டி எடுத்துருக்கு போல். நைட்டெல்லாம் ரொம்ப மழை போல், ரொம்ப வதன்னு இருந்துச்சு. நல்லாவே பேஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான காற்றுனால இது எனக்கு ஞாபகமே இல்லை இந்தளவுக்கு காற்றடிச்சு. ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காற்றடிச்சுது ரொம்பவே. நான் பார்த்ததே இல்லை, எனக்கு ஞாபகம், எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் பார்த்ததே இல்லை எங்கள் ஊர்லலாம் காற்று. பாருங்கள் எப்படி தண்ணி நிற்கிது, மழையும் பேஞ்சிருக்குது போல். மரமெல்லாம் கூட ஒரு சிலது பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு. ரொம்ப ஹைட்டாக இருக்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றடிச்சா உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு மரம் கூட இதாகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் போட்டிருக்காங்க, நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த இந்த ஓஸ் பைப் மாதிரி போகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க மருந்து. நம்ம இதுக்கெல்லாம் மருந்து அடிப்போம்ல, தக்காளி வெண்டைக்காய் செடி அந்த மாதிரிலாம் வச்சா வந்து மருந்து அடிப்போம்ல, அதுக்கு தான் பாருங்கள் அந்த டியூப் இப்படி போட்டிருக்காங்க. இன்னும் இது இன்னும் வேலை இருக்குது, இதெல்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் பதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே பெருசாக தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்க. கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில இதெல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தான் செலவாகும், ரொம்ப ஃபுல்லு ஆகாது. 80% பார்த்திங்கன்னா ஃபுல் சப்சிடியும் இருக்குது. அது ஒரு இது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிரேட் அதுபடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிச்சிருவாங்க. அப்போ அங்கங்கே நம்ம செடி வைக்கிறோன்னா அங்கங்கே கேட் வால் மாதிரி வச்சு திருப்பி விட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக பாஞ்சிரும். இதே வாய்க்காலில் வந்து வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி வரும்ல, அப்போ அந்த வாய்க்கால் ஃபுல்லும் ஈரம்லாம் இழுத்துட்டு அந்த மாதிரி வரும். அந்தளவுக்கு தண்ணி இருக்காது வெயில் காலம் வந்தால். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போட்டுருவாங்க, சொட்டு நீர் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி போட்டுட்டு அதை இப்போ பார்த்திங்கன்னா செடி நார்மலாக வந்து முதல்ல தென்னை மரம் அந்த மாதிரி போடுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு இடையில ஏதாச்சும் நம்ம விதைக்கணும், ஒரு தக்காளி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ அது செடிக்கு மட்டும் பாயிற மாதிரி ஓசி இப்போ போட்டிருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்க தெரில. பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணின்னு சொல்லிட்டு. கிணத்துல தேங்காய் கிடக்கு பாருங்கள், ஒரு 100 தேங்காய் இருக்கும், அதை எடுக்க முடியாது, தண்ணி மேலே வந்தால் தான் எடுக்க முடியும். அதுக்குள்ளே ஒவ்வொரு சிலது விழுகிறது அப்படியே கிடக்கு. தண்ணி வந்து போர்லேருந்து வருது. இந்த போர் இங்கே இருக்குது பாருங்கள், இதிலேருந்து தான் அந்த தண்ணி வருது. வெயில் காலம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான இந்த மாதிரி போரை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் சொட்டு நீர் மூலமாக பாய்ப்பாங்க. இதுதான் படிச்சுட்டு இதில் தான் இறங்கி போல் அவ்வளோதான் போக முடியும். இதில் மோட்டார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு தண்ணி ஹைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோட்டார் மேலே இழுத்துட்டே இருக்கலாம், தண்ணி கீழே போக போக நம்ம இறக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு தான் அது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து கிணறு மழை காலத்துலலாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கடை சொல்லுவாங்க, கடை போகுன்னு சொல்லுவாங்க. இது பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, வாய்க்கால் மாதிரி இருக்கும் பள்ளம். இந்த பள்ளத்தில் தான் வந்து தண்ணி போகும். அதாவது நம்ம கிணறு நிறைஞ்சு ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த வழியே அது வெளியே வந்துடும், ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த வழியாக தான் போகும்.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைனாக இந்த பள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் லைனாக ஜாயிண்ட் ஆகும். இந்த கிணத்துலேருந்து வரும். அதுக்கப்புறம் இன்னும் மேலே மேலே தோட்டம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்க கிணத்துலேருந்தெல்லாம் ஜாயிண்ட் ஆகி அப்படியே இன்னொரு பெரிய பள்ளம் இருக்கும், அங்கே போய் சேரும். எக்ஸ்ட்ரா தண்ணி பூரா வந்து அங்கே போயிடும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய செடி பாருங்கள், தங்க அரளி. இது இப்போ வந்து பூக்களை ஃபுல்லு காயாக இருக்குது. இது இந்த 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 பூ இருக்குது, பார்த்துருப்பீங்கள்ல. ரொம்ப பெரிய மரம் இது, ரொம்பவே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லுமே அந்த மரம் தான். ஆனால் இது அந்த பூக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது பூரா பாருங்கள், காய் தெரியுதா? இது ஃபுல்லு இப்போ காயாக இருக்குது. இந்த அளவுக்கு பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மழைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பூரா உதிர்ந்து கிடக்கு. மழை பெஞ்சு நார்மலாகவே விழுகும் தேங்காய், இல்லை மழை பெஞ்சால் ரொம்ப விழுகும். இதுக்குள்ளே பாருங்கள் மலைக்கு ஒரு தவளை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். வர முடியாமல் இல்லை, உள்ளே இருக்கா என்னன்னு தெரியல. வர முடியலையா இல்லை அவ்வளோ ஹைட்டில் போய் மாட்டிடுச்சா அப்படின்னு தெரியல. அவ்வளோ பெருசு இருக்குது, அவ்வளோ பெரிய தவளை சாமி. சாமி எந்திரிச்சு வா. யார் கூட விளையாடிட்டு இருக்க? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோழிக இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. உள்ளே இருக்குது. இன்னொரு நாளைக்கு மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா வதன்னு இருக்குது. அதனால் என்னால் உள்ளே போக முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால நான் உள்ளே போகலை. சுண்டைக்காய் இருக்குது, இதை பறிச்சுட்டு போகணும். பாருங்கள் சுண்டைக்காய் நிறைய இருக்குது, இதை தான் பறிக்கணும். இன்னொரு டைம் காமிக்கிறேன். கோழி உள்ளே இருக்குது. அது எதுக்குன்னா அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எல்லாம் உள்ளே போகாமல் இருக்குது, அந்த மாதிரி வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சப்போ அது என்னன்னு கேட்டிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கேஸ் அதான் சொல்லுவாங்கள்ல. அதாவது இந்த சாணியெல்லாம் மாட்டோட சாணத்தை வந்து கரைச்சி விடுவாங்க இதில். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டவ் அதெல்லாம் எரியும். கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, நம்ம கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே தான். நான் இன்னொரு நாளைக்கு அது எப்படி எரியுது, அது நல்லா தான் எரியும். நம்ம நார்மல் கேஸ் ஸ்டவ் மாதிரியே தான் எரியும். அது எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மாமரம் நட்ட வைக்கிறாங்க, செடி. இப்போ அது மாமரம் ஆகும். ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் நான் பார்த்துருப்பீங்க. நாங்கள் கொண்டு வந்து விதை போட்டோம்ல, அதை நட்ட வச்சது பார்த்திங்கன்னா 4 எண்ணெய் வச்சோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ 2 மட்டுமே களைஞ்சிருக்கு. 2 பார்த்திங்கன்னா கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு, அதாவது காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இது 2 தான் இருக்குது, இது இன்னொன்று. ஆனால் நாங்கள் வந்து அல்ஃபோன்ஸா, அதுக்கப்புறம் நீல மாம்பழம், இது என்ன மாம்பழம்னு தெரியல. இது பெருசாகட்டும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லாவே பார்த்திங்கன்னா மழை பாருங்கள் லைட்டாக தூருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, விசுன்னு தூருது. பனி மாதிரி பெய்யுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பெஞ்சிட்ருக்குது. இதில் 2 ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே நட்ட வச்சுருக்கோம். இந்த செடி நீங்கள் சின்னதாக பார்த்துருப்பீங்க, இந்த குச்சி கிழங்கு சொல்லுவல, கெப்பக்கிழங்கு. இந்த கிழங்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. இன்னொரு செடி பார்த்திங்கன்னா இங்கே. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கருவேப்பில் செடி தான். பொழுதுக்கு போனா சாமி கொஞ்ச நாள் செடி நட்ட. இது ஃபுல்லுமே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஃபுல்லுமே கருவேப்பில் மரம், செடி இல்லை சாரி மரம். ஏதோ வளர்றேன்னு நினைக்கிறேன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விசுன்னு தூருது பார்த்திங்கன்னா மழை. ஒரு சைடு பாருங்கள் நல்லா வந்து வெட்டாப்பாக இருக்குது, நல்லா வெளிச்சமாக தெரியுது, மேகம் இல்லாமல் தெரியுது, கிளியராக இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கருகும்முன்னு இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்னும் 1 ஹவரில் பார்த்திங்கன்னா பெரிய மழை வரப்போகுது. அது மட்டும் இது நல்லா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஆனால் காற்று பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்குது, பலமாக அடிக்குது காற்று. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இது எங்கள் வீடு தான். இது கட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். 3 போர்ஷன் இருக்குது, வாடகைக்கு தான் இருக்காங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது, 2 ரூம் இருக்குது மேலே. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். நம்ம இந்த பெயிண்டெல்லாம் அடிப்போம்ல, அந்த குதிரை ஏணி அந்த திங்ஸு, அதுக்கப்புறம் இந்த பக்கெட், அதுக்கு என்னென்ன தேவையானது அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து இப்போ டிவி அந்த மாதிரியெல்லாம் இதில் வச்சுருக்கோம். நல்ல டிவி தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது சோனி தான். அது வாங்கி ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த பெரிய டிவியை
எல்இடி அந்த மாதிரி வந்துடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த இது. ஆனால் அது நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்கு. அதனால் அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் ஒரு சிலதெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். மாட்டி தான் வச்சுருக்கோம் போர்டு அந்த மாதிரி. அது பார்த்திங்கன்னா பழைய காட்டு அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், போட்டு வச்சுருக்கோம். அது யூஸ் பண்ணுறதுங்கிறது எப்போ ஆச்சு தான் ஒரு நாள் வருவோம் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஹைவேஸ், அதாவது பழனி டு திண்டுக்கல் பைபாஸ் சொல்லுவாங்களே, இதுதான். அது உங்களுக்கு பார்த்தா தெரியுதான், இதுதான் பாருங்கள். காற்று செம்மையாக அடிக்குது. நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் இவ்வளோ காற்று அடிக்குது. ரொம்பவே காற்று அடிக்குதுன்னு வைங்களா, அந்தளவுக்கு. நான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கினேன், அதை இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அனிதா ஸ்டோரில் வாங்கினேன். டவுன் ஹால் அனிதா ஸ்டோர், அதாவது 5 கார்னரில். டவுன் ஹாலில் பார்த்திங்கன்னா 5 கார்னரில் இருந்து நம்ம 5 கார்னர் இறங்குனதுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரோடு போகும். அது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கூண்டு போகும், அந்த வழியில் தான் இருக்குது. அனிதா ஸ்டீல்னு கேட்டாலே சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் வெயிட் கணக்கு தான் வாங்க. அந்த பூந்தி கண்டி பார்த்திங்கன்னா 110, இது பார்த்திங்கன்னா 55 ருபீஸ் தான். நம்ம இந்த அரி பூரி இதெல்லாம் எடுப்போமே அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டு, இது வந்து 145 அந்த சின்னது. இது பார்த்திங்கன்னா 52 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து 110 இல்லை 100 ருபீஸ் நினைக்கிறேன். இது வந்து 100 ருபீஸு. அந்த பக்கெட் தான் 110. ஆமாம், இது வந்து 100 ருபீஸ். இது எல்லாமே வெயிட் கணக்கு தான். நீங்கள் தனித்தனியாக வேணாலும் வெயிட் போட்டு செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எனக்கு வெயிட் உங்களுக்கு தெரியணும் உங்கள் கடை ஷேர் பண்ணுறதுக்காக தனித்தனியாகவே நான் வெயிட் போட்டு வாங்கினேன். இதே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லுமே, அதாவது ஒட்டுக்கா கூட போட்டுருவாங்க, ஒட்டுக்கா கூட வச்சு வெயிட் போட்டு தந்துடுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 40 ருபீஸ் நினைக்கிறேன். இது வந்து 110 ருபீஸு பக்கெட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா வெயிட் இருக்குது. நம்மளுக்கு வெயிட் கணக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டீலெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக வாங்கினா தான் ஆகும். இல்லைனா பார்த்திங்கன்னா கருத்துரும், இல்லைனா வெடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கும். அந்த விளிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா வெடிச்சிரும். நான் ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா அனிதாவில் தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த தட்டும் அதே மாதிரி தான் 40 ருபீஸ், 30-40 நினைக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இல்லைனா சும்மா ஒரு மாதிரி இதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபினிஷிங் இல்லாத மாதிரியும் இருக்கும். அதுதான். அதுக்கு இது பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து 360 ருபீஸ் நினைக்கிறேன் 1 கேஜி. இது பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டு, ஒரு சில இது மட்டும் பீஸ் ரேட்டில் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பெருசு 55, இது 45, இது வந்து 35, இந்த சின்னது வந்து 25. அது போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணாலும் சிங்கிளாக வேணாலும் கொடுப்பாங்க, இல்லை செட்டாக வேணாலும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி செட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டு தான், வெயிட் கணக்கு. வெயிட் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கம்மியாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதாக இருக்கிறனால இது பதிலாக பீஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த லெமன் பிழியறது, ஏற்கனவே நான் ஒன்று வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப வளையும். அது 90 ருபீஸ்னு என்னமோ வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா சரியே இல்லை. இது வந்து 240 ருபீஸு. ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல பெரிய பழமாக வச்சு அமுத்தலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. பிராண்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா 100 கொடுத்து நான் 4 டைம் வாங்குறதுக்கு ஒரே டைம் வந்து இது 200 ருபீஸ்னாலும் 240நாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் நான் இது வாங்கிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பீஸ் கணக்கு தான், இது வெயிட் கணக்கு. இந்த மாதிரி பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பீஸ் கணக்கு தான், ஸ்டீலாக இருந்தாலும் வெயிட் கணக்கு கிடையாது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 45 ருபீஸு. காய் துருவுறது. இதில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்டீல் மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு வந்து இந்த கலர் கோட்டிங் இருக்குது, அது என்னன்னு தெரியல, போகுமா என்னன்னு தெரியல. பார்த்தா ஒரு லேயர் மாதிரி தான் இருக்குது, மேலே ஒரு பேப்பர் லேயர் மாதிரி தான் இருக்குது, பெயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தா. ஆனால் அது போகுமா என்ன அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். 45 ருபீஸ் தானே இது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜக்கு, இது ரொம்பவே நல்லா. இது வந்து தனியாக தான் வெயிட் போட்டோம், 220 நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து 220 ருபீஸு. இது வெயிட் கணக்கு தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டீலில் வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம கொதிக்கிற தண்ணி கூட ஊற்றி வச்சுக்கலாம், சூடு அப்படியே இருக்கும். கொதிக்கதே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கிற மாதிரியெல்லாம் ஊற்றி வச்சுக்க முடியாது. அதனால் ஸ்டீல் வந்து என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டு, இது ஒவ்வொன்றும் தெரில எனக்கு கரெக்டாக விலை, ஏன்னா இது அப்படியே வெயிட்டாக போட்டது, இது நான் ஒவ்வொன்றா செக் பண்ணலை. இது வெயிட் கணக்கு தான். நீங்கள் கணக்கு அந்த நீங்கள் வாங்குகிற பொருளை பொறுத்து, அதோட வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு காஸ்ட்டு, அதுதான். மற்றபடி ஒவ்வொரு பீஸ் ரேட்டும் பார்த்திங்கன்னா தனி. ஒரு சில கடையிலலாம் பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டில் அப்படியே கொடுப்பாங்க.
இது பார்த்திங்கன்னா ஒட்டி வச்சுருப்பாங்க, பில்லே ஒட்டியிருப்பாங்க. இது 40 ருபீஸு, 200 ருபீஸு, 300 ருபீஸ்னு. இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வெயிட் போடுறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக இது லாபம் தான். நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொருளெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்பவும் எனக்கு வந்து விலை வந்து ரொம்ப ரீசனபுளாக தான் தெரியுது அங்கே. நீங்கள் வேணும்னா இந்த இதுன்ட்டு இல்லை, எல்லாமே இருக்குது அங்கே. நம்ம வீட்டுக்கு தேவையான வந்து எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா அனிதா ஸ்டோரில் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மெட்டல் இது பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே இந்த மெட்டலை நான் வந்து பால் தவறாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் வச்சுருக்கேன், ஒரு வடைச்சட்டி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் சட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலையெல்லாம். அதெல்லாமே அங்கே வாங்கினது தான். நான் வாங்கி பார்த்திங்கன்னா அதெல்லாம் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதெல்லாமே நான் 100 ருபீஸ் 115 தான் வாங்கினேன். இப்போ இது வந்து 220 ருபீஸு. ஃபுல்லுமே பிளாக். நல்லா பாலை பொங்க வச்சு தீயை வச்சு கருக வச்சு நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சாலும் அப்படியே இருக்குது கோட்டிங்கு. நான்ஸ்டிக் கிடையாது. அது பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டலு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அதில் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அது நல்லா டார்க் பிளாக் கலரில் ஆகும். நான் இன்னொரு வீடியோவில் நல்லா காமிக்கிறேன். அப்புறம் இந்த பாத்திரம் இது பார்த்திங்கன்னா செட்டு. சிங்கிளாக வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இதில் இன்னும் வேணாலும் செட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம உள்ள 5, 10, 7 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது 3 பீஸ் இருக்குது பாருங்கள். எல்லா சைஸும் அவங்க வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். இது செட்டு தான் உள்ள. இது பார்த்திங்கன்னா 3 செட்டு. இது மீடியம் சைஸ். இது கீழே பெருசு இருந்தது, இதை விட சின்னது இருந்தது. நாங்கள் சென்டரில் 3 பீஸு. இதுக்கு தகுந்தது தான் இந்த நீங்கள் அங்கே இப்போ பார்த்தீங்கல்ல அந்த மூடி வந்து இதுக்கு தான் வாங்குச்சு அந்த தட்டு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த தட்டை வந்து நம்ம மூடி வைக்கிறதுக்கு அப்போவே வாங்கிக்கணும். இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகாது. அப்புறம் இன்னொரு டைம் நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம தூக்கிட்டு வந்து போகணும் மறுபடியும். இல்லைனா பெருசாக சிறுசாக இருக்கும், கரெக்டாக அழகாகவே இருக்காது. அதனால் எப்போவுமே ஒரு பாத்திரம் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த தட்டு அப்பப்போ வாங்கிக்கிங்க. நான் எப்போ அப்படி தான் வாங்குவேன். பாத்திரம் நம்ம எந்த திங்ஸ் வச்சாலும் நம்ம வந்து மூடி தான் வைக்க போகிறோம். எல்லா பாத்திரமே மூடி தான். அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வாங்காமல் விட்டுறலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மேட்சாக இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊத்தாப்ப தவா தான். இது 4, இதில் 5, 7 எல்லாம் அருமே இருக்குது. இது வந்து 380 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.